மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் காவல்துறையை விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். எந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? மேலும் என்னென்ன விஷயங்கள் இந்த உத்தரவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவாக பதிவு பண்ணுங்க. பாஸ்போர்ட் பெற உதவி செய்ததாக இ-சேவை முகவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் காவல்துறையின் உதவி இல்லாமல் யாரும் போலி பாஸ்போர்ட் பெற முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுபோக போலி பாஸ்போர்ட் பெற்ற நபர்களின் விவரங்களை சரிபார்த்த காவலர்களை ஏன் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் போலி பாஸ்போர்ட் வழக்கு குறித்து காவல்துறையினர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் தஞ்சாவூரை சேர்ந்த ராஜு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் இ-சேவை மையம் நடத்தி வருகிறேன், அதில் வாடிக்கையாளர்களுக்கு பாஸ்போர்ட் விண்ணப்பித்து வருகிறேன். அதுபோன்று ஒரு வாடிக்கையாளருக்கு பாஸ்போர்ட்டை விண்ணப்பித்து வாடிக்கையாளர் காவல்துறை விசாரணை முடித்து பாஸ்போர்ட் பெற்றுள்ளார். ஆனால் போலி முகவரி மூலம் பாஸ்போர்ட் விண்ணப்பித்து போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக கூறி காவல்துறையினர் மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோதுதான் காவல்துறை விசாரணை முடிந்த பின்னரே பாஸ்போர்ட் விநியோகிக்கப்படும் நிலையில் காவல்துறையின் உதவி இல்லாமல் யாரும் போலி பாஸ்போர்ட் பெற முடியாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கு குறித்து பட்டுக்கோட்டை டிஎஸ்பி நேரில் ஆஜராகி போலி பாஸ்போர்ட் பெற்ற நபர்களின் விவரங்களை சரிபார்த்தல் துறை அதிகாரிகளை ஏன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கில் பட்டுக்கோட்டை டிஎஸ்பி நேரில் ஆஜராக வேண்டும், வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விரைவாக வழக்கை முடிப்பதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள காவல்துறையினர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வழக்கு விசாரணையை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நன்றி மாரிச்சாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.